அதுல வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டா மோடியும் வர்றாரு, அதுல மோடி பேரும் வருது. ஒரு 3 இடத்துல அதை குறிப்பிடுறாங்க. அது என்ன குறிப்பிடுறாருன்னு கேட்டா, மோடி இதுல சிறுமிகளோட சல்லாபம் பண்ணார் அப்படி குறிப்பிடப்படல. அந்த 150 பேர்ல மோடி பேர் வந்தாலும் மோடியின் மீது பாலியல் ரீதியான ஒரு விஷயம் அதுல குறிப்பிடப்படல. அதுலயும் வந்து மோடி அதுல சம்பந்தப்பட்டிருக்கிற மாதிரியான தொடர்புகளும் அதுல ஒண்ணுமே இல்ல. மோடியை பத்தி என்ன சொல்றதுன்னு கேட்டா, இவரு சொல்றாரு, எப்ஸ்டீன் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னு கேட்டா, நான் தான் மோடியை இஸ்ரேலுக்கு அனுப்பி வச்சேன், இஸ்ரேலோட தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி மோடியை வந்து இஸ்ரேலுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தது நான் தான் அப்படின்ற மாதிரி இவர் அப்படித்தான் மோடியை குறிப்பிடுறாரு. அந்த முன்னாள் இஸ்ரேலுடைய பிரதமர் அதுல ஒரு லிஸ்ட்ல இருக்காருல்ல, அந்த அந்த பாலியல் அவர் வந்து பாலியல்ல உள்ள ஒரு ஆளா இருக்காரு. அந்த நெருக்கம் இருந்ததை வைத்து நான் தான் மோடியை வந்து இஸ்ரேலுக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன், என்னுடைய அறிவுரையின்படிதான் அவர் போய் சந்திச்சாரு அப்படிங்கிற மாதிரியான வகையில் அவர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். பாலியலாக கிடையாது. மோடி வந்து அவரோட தொடர்புல இருந்தார் என்பது கூட மோடியிடமிருந்து உள்ள ஆதாரமா வரல. இவர் தான் சொல்றார். எப்ஸ்டீனுடைய வாக்குமூலத்துலதான் மோடி வந்து எனக்கு தெரியும், என் கையில தான் அவர் இருக்காரு, நான் சொன்னா கேட்பாருன்னு அதுல கொடுத்திருக்காரு வாக்குமூலம். இப்ப ஆளு இல்ல, இருந்தாருன்னா அவர்கிட்ட விசாரிப்பாங்க, எதை வச்சு சொன்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆளு செத்துட்ட காரணத்தினால அவர் சொன்ன வாக்குமூலம் மட்டும் தான் இப்ப நிக்குது. அந்த வாக்குமூலத்துல என்னன்னு கேட்டா, இவர் மோடியை யூஸ் பண்ணாருங்கிறது தான் வருதே தவிர, மோடி எனக்கு மெயில் அனுப்புனாரு, மோடி எனக்கு தொடர்பு கொண்டாரு, மோடி என்னை சந்திச்சார் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போட்டோவோ வீடியோக்குள்ள இல்ல, வெளியிடப்படல, அந்த ஆவணத்துல இல்ல. ஆனா மோடியின் பேர் வந்ததை வச்சுக்கிட்டு அது அப்படி பேசுற நியாயம் இல்லதான்.